கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 22 5வது வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஏன்னா ஆண்டவர் தான் நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளோ ஒரு அசாதாரணமான சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய தேவனால தான் அதை சாதாரணமாக மாற்றி நம்முடைய சூழ்நிலையை சாதகமாக மாற்றி தர முடியும். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:28வது வசனத்திலே, ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். சகல ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இந்த பூமியின் ராஜ்யம் எல்லாமே கர்த்தருடையது. அதாவது அவர் வானத்தையும் பூமியை ஆளுகை செய்கிறவர், அவர் சூரியனை ஆளுகிறவர், சந்திரனை ஆளுகிறவர். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று. சகலத்தையும் ஆளுகிறவர் அவர். சகல அதிகாரமும் சகல துரைத்தனங்களும் சகல எல்லா ரூல்ஸுமே ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு கீழ், அவருக்கு கீழாகத்தான் இருக்கிறது. இப்போ ஒருவேளை நம்மை சூழ்ந்து கூட அதிகமான மழை இருக்கலாம், இல்லை அதிகமாக வெயில் நம்மை சுட்டரிக்கலாம். அப்போ நம்ம நினைக்கிறோமா, இவைகளை கூட ஆளுகை செய்கிறவர் நம்முடைய தேவன் தான் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? இல்லை ஒரு ஆளுகை செய்கிறவர்களோ இல்லை உயர் அதிகாரிகளோ நம்மை கடினமாக ஒடுக்குகிறார்கள். அப்பொழுது இவர்களையும் ஆளுகை செய்பவர் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய தேவன் தான் என்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு வருகிறதா? இல்லை அவர்களுடைய நிறை குறைகளை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமா? அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் அவர்களை முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா? இப்படி இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை, அதாவது எல்லா வல்லமையும் பராக்கிரமும் நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது, அவருடைய கரத்தில் தான் எல்லா காரியமும் இருக்கிறது என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமாயின் எந்த ஒரு கொடுமையான காரியமும் நம்மில் நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்களிடத்தில் எந்த ஒரு ஆகாமியத்தின் கொடுங்கோலும் நிலைத்திருப்பதில்லை என்று சங்கீதம் 125:3 பார்க்கிறோம். ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. எந்த ஒரு கொடுமையான காரியமானாலும் சரி, மற்றவர்கள் ஒடுக்குகிற காரியம், நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை ஒடுக்குகிற எந்த ஒரு காரியமுமே கர்த்தரை நாம நம்பி இருக்கிறவர்கள் என்றால் சீயோன் பர்வதத்தை போல என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல நம்ம நிலைத்திருக்க முடியுமே தவிர அந்த கொடுமையான காரியம் நம்ம மேல நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா ராஜாக்களுடைய இருதயம் கூட கர்த்தருடைய கையில் நீர்க்கால்கள் போல் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அவருக்கு சித்தமான திசையை பார்த்து கர்த்தர் அதை திருப்புகிறாராம், எல்லா ராஜாக்களுடைய இருதயமும். ஆகவே எந்த ஒரு ஆளுகையும் அதிகாரமுமே ஆண்டவருக்கு கீழாகத்தான் இருக்கிறது. ஆகவே எவ்வளோ பெரிய ஆளுகையானாலும் நமக்கு மிஞ்சின எந்த ஒரு பாரமா இருந்தாலுமே கர்த்தருடைய கரத்துல தான் வல்லமையும் அந்த மகத்துவமும் பராக்கிரமும் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். பாருங்கள், மோசையை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகிறார்கள், எங்களுக்கு இறைச்சி கொடுப்பவர் யார் என்று சொல்லி. அப்பொழுது மோசே, இந்த ஜனங்கள் என்னை பார்த்து என்னிடத்துல இறைச்சி கேட்கிறார்களே, இவ்வளோ ஜனங்களுக்கு, அதாவது புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருக்கிற இந்த பெரிய ஒரு கூட்டத்திற்கு என்னால் எப்படி இறைச்சி கொடுக்க முடியும் என்று சொல்லி மோசே கர்த்தரிடத்தில் போய் முறையிடுகிறார். நான் ஒருவனாக இவர்களை தாங்க முடியாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய கண்களில் தயவு கிடைத்ததானால் என்னை கொன்று போடும் என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தை எப்படி அதை மேற்கொள்வது என்று தெரியாமல் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிறேன், அவர்கள் இறைச்சி சாப்பிடுவார்கள் என்று சொல்லுகிறார். 1 நாள் 2 நாள் மட்டுமல்ல, 1 மாதம் வரைக்கும், அவர்களுக்கு திகட்டி போகிறது வரைக்கும் நான் அவர்களுக்கு இறைச்சியை சாப்பிட கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மோசேயே சொல்லுகிறார், 6 லட்சம் பேருக்கு 1 மாதத்துக்கு இறைச்சி கொடுக்க வேண்டும் என்றால் இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் அடித்தாலும் பத்தாதே ஆண்டவரே, சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் நம்ம சேர்த்தாலும் இவ்வளோ பேருக்கு நம்ம இறைச்சி கொடுக்க முடியாதே என்று. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னாகமம் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலே, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீ காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் அங்கே அந்த அற்புதத்தை செய்வதை நாம அந்த 11வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம்.
இதே போலதான் இன்னைக்கு பிரியமானவர்களை, ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையில நம்பிக்கையற்றவர்களா நாம் இருப்போம்னா கர்த்தருடைய கரம் குறுகி போவதில்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்று ஆண்டவர் இந்த நேரத்திலே நமக்கு நினைப்பூட்டுகிறார். பாருங்கள், வேதத்திலே யோசபாத் என்கிற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 20வது அதிகாரத்திலே அந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். அம்மோனியர், மோவாபியர் எல்லாரும் வெகு திரளாக சேர்ந்து எருசலேமின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்பொழுது இந்த யோசபாத் மிகவும் பயந்து கர்த்தரை தேடவும் அவரை நோக்கி கூப்பிடவும் போய் ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு உபவாசத்தை ஏற்படுத்துகிறான், உபவாசத்தை ஆயத்தப்படுத்துகிறான். அப்பொழுது எருசலேமின் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து, ராஜாவும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் நோக்கி எப்படி அந்த யோசபாத்தோட நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 6வது வசனத்திலே யோசபாத் இவ்வாறு ஜெபிக்கிறார். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. மேலும் சொல்லுகிறார் 12வது வசனத்திலே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். இவ்வாறு யோசபாத் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் கர்த்தரை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். அவனுடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் குறித்து, உம்மை எதிர்த்து யாரால நிற்க முடியாத ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் தான் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, நீரல்லவோ ஆண்டவரே தேவன், நீரல்லவோ தேவன் அப்படி என்று சொல்லி அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் இப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது அங்கே இருந்த ஒரு லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். இறங்கி அந்த மனுஷன் சொல்லுகிறான் 15வது வசனத்திலே, சகல யூதா கோத்திரரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அதாவது அவர்கள் கர்த்தரை நோக்கி இப்படி விண்ணப்பம் செய்யும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது என்று. மேலும் நீங்கள் இந்த யுத்தத்தை செய்ய போகிறது நீங்கள் அல்ல, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பை பாருங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இந்த வார்த்தை வந்த உடனே யோசபாத் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொள்ளுகிறான். கர்த்தரை பணிந்து கொண்டு விட்டு மற்ற ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிறான். பாருங்கள் 20வது வசனத்திலே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அதாவது ஜனங்களிடத்திலே சொல்லுகிறான், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். இந்த வார்த்தை கேட்டது யோசபாத்திற்கு இவ்வளவு நம்பிக்கை வந்தது காரணம், அவன் கர்த்தரை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். அவருடைய பராக்கிரமத்தை குறித்து, கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை யோசபாத் அறிந்ததினாலே அவன் நம்புகிறான். அவனும் ஜனங்களும் நம்பிக்கையோட கர்த்தரை துதித்து பாட தொடங்குகிறார்கள். அவர்கள் கர்த்தரை துதித்து பாடிய போது அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தவர்களை ஒருவருக்கு விரோதமாக கர்த்தர் இன்னொருவரை எழும்ப செய்கிறார். அவர்கள் ஒருவருக்கு விரோதமாக எழும்பி வெட்டி கொண்டு விழுந்து போனார்கள் என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். யோசபாத்துக்கு எதிராக வந்த அந்த பொல்லாத காரியம் அங்கே வாய்க்காதபடிக்கு அது அழிந்து போகிறது. எவ்வளோ பெரிய பெரிய கூட்டமாக யோசபாத்துக்கு முன்பாக நின்றார்கள். யோசபாத்து பயந்து தான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்ய போனான். ஒருவேளை இன்னைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற காரியம் கூட நமக்கு மிஞ்சினதா, நம்முடைய தலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாரமான சூழ்நிலை மாதிரி இருந்தாலும் அது ஒருவேளை நம்மை பயம் உறுத்தலாமே அன்றி அது நம்மை மேற்கொள்வதில்லை, அது நம்மிடத்தில் நிலைப்பதில்லை. ஆகவே பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம அகப்பட்டிருந்தாலும் கர்த்தரை நம்பி அவரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் என்பது சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். நீங்க தந்த வார்த்தைக்காக உமக்கு கோடி நன்றி தகப்பனே. உம்மை நம்பி உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலுமே வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் தகப்பனே. அப்பா, உம்மை நோக்கி பார்த்து உம்மை நோக்கி கூப்பிட்டு
அவர்கள் தப்பி போனார்கள், தப்பினார்கள் என்று இங்கே பார்க்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் எங்களை தப்புவிக்க நீர் வல்லமை உள்ளவரா இருக்கீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் உள்ளவர்களா நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையை வாழ அப்பா அனுகிரகம் செய்வீராக. அப்பா, நாங்கள் இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை எங்களுக்கு மிஞ்சின பாரமாக இருக்கலாம் தகப்பனே, ஆனால் உமக்கு அது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உமக்கு முன்பாக அது வெறும் கொஞ்ச காரியமாக இருக்கிறது, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தகப்பனே. அப்பா, உண்மை சார்ந்து இருக்கும் போது எங்களை நெருக்குகிற எப்படிப்பட்ட காரியம் ஆனாலும் அது ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் பெரியவர் தகப்பனே, உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளது. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உமக்கு முன்பாக சத்ரு எந்த ஒரு பொல்லாத கிரியைகளும் அப்பா நிற்க முடியாது தகப்பனே. அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை நெருக்குகிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகன்று போக பண்ணுங்கப்பா. தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல உடைந்து ஓட பண்ணுங்க. உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.